எனக்கு பயமாவே இருக்கு. ஆனா அம்மா இருக்கான்னு எனக்கு ஒரு சின்ன தைரியம். பத்திரமா இருந்துருவல. துர்கா, எனக்கு இவங்க மட்டும் சொந்தம் கிடையாது, இந்த ஊரே எனக்கு சொந்தம்தான். கௌரி, பேச்சுல மட்டும்தான் நீ பெரிய மனுஷின்னு நினைச்ச. ஆனா உண்மையிலேயே நீ பெரிய மனுஷிதான். உன்னை விட்டு போறதுல துர்காக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அவ்வளவு வருத்தம் எனக்கும் இருக்கு. அந்த மாசாணி அம்மன் ஏன் இப்படி நம்மள பிரிச்சு வச்சு சோதிக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மாவே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சீக்கிரம் எல்லாம் தெரியும். என் துர்காவை நான் சந்தோஷமா அனுப்பி வைக்க காரணமே நீ அவ பக்கத்துல இருக்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. துர்கா, அங்க அத்தெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, கிளம்பலாமா? சின்னையா என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. உன் வருத்தம் எனக்கு புரியுது துர்கா. அசோக் அவ்வளவு அவசரமா போயிருக்கான்னா கண்டிப்பா அது முக்கியமான வேலையாதான் இருக்கும். அசோக் முடிச்சிட்டு வரட்டும், நானே கேக்குறேன். இப்ப கிளம்பலாமா? கௌரி, பார்த்து கவனமா இருக்கணும். வேலைக்கு நல்லா சாப்பிடணும். ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வரணும். நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து பத்திரமா படுக்கணும். பத்திரமா இரு கௌரி. என் துர்கா எப்பவும் என் கூட இருப்பா. புது வீட்டுக்கு கிளம்புறப்போ இப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா? போலாம். வா துர்கா. வா. அகிலா, என்னங்க? நானும் ஜனாவும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறோம். நீ துர்காவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. நாங்க வேலையை முடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்க. ஆனா அசோக் இல்லாம எப்படி துர்காவை மட்டும் கூட்டிட்டு போறது? ஏன் கூட்டிட்டு போனா என்ன? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. அசோக் வர்ற வரைக்கும் இங்கேயே இருந்து அவன் எப்ப வர்றானோ அப்ப நீங்க கிளம்பி போங்க. இல்லங்க, கூட்டிட்டு போறோம். ஆலையில சிக்கன சோள கரும்பு மாதிரி ஒன்னா எல்லா கோவத்தையும் ஏன் மேலேயே காட்ட வேண்டியது. தேவா, அப்பா இங்க வாடா. சொல்லுங்கப்பா. என்ன எல்லாம் முடிஞ்சதா? இல்லப்பா, பந்தல்காரன் மைக் செட்டுக்காரனுக்கு இன்னும் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டு கிளம்ப பாரு. நானும் பெரியப்பாவும் ஒரு வேலையை போயிட்டு வரோம். நாங்க நேரா வீட்டுக்கு போயிடுவோம். நீயும் சீக்கிரம் வந்து சேரு. சரிங்கப்பா. அண்ணா, எல்லாம் அந்த தர்மகத்தாவால வந்தது. இப்ப நீங்க ஊன்னு சொல்லுங்க. நான் போய் அந்த தர்மகத்தாவை கண்டம் தோட்டமா வெட்டி போட்டுட்டு வரேன். இல்லடா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. என் டென்ஷன் எல்லாம் அந்த குட்டி பிசாசு இல்லாம நாம காலன் ஐயா கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவார்னு தான் தெரியல. நடந்த விஷயத்த சொல்லுவோம்னு காலன் ஐயா ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. ஏய், எறா வண்டிய.
அப்படியா? ஆ சரி, நான் வரேன். சீக்கிரம் கிளம்புங்க. அத்தை, என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால். ஒரு ஆபரேஷன் பண்ணணும். வீட்டுக்கு போயிட்டு போனா லேட் ஆயிடும். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. உனக்கு வேற வேலையே இல்லையா? போய் தொலை. ம் சரிங்க அத்தை. துர்கா, நீ முன்னாடி போ. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ம் ஆ சரிம்மா. கௌரி, வரேன். பாத்துரு. சந்தோஷமா போயிட்டு வா துர்கா. கிளம்பு, போலாம். வா காவேரி. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? போ. போது கொஞ்ச நேரம் லேட் ஆகுது. ஏண்டா, வண்டிய வேகமா ஓட்டினா உங்க அப்பா வீட்டு சொத்தா குறைஞ்சிட போகுது. புழுவ கட்டி வயித்துக்குள்ள வச்சுக்கிட்ட மாதிரி எவ்வளவு நேரம் தான் இவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வருது. மகாராணி, உங்களை ஒருத்தர் இறக்கி வேற விடுவாங்களா? அடிச்சி இறங்கி வா. பொண்ணு தானே சொல்லிட்டு இருக்கோம், இறங்க. பங்களாதாமா, பங்களாவே தான். பஞ்ச பரதேசிக்கெல்லாம் பகுமானமான வாழ்க்கை கிடைச்சா இப்படிதான் பாப்ப. வீணா, போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. தாளை எழுத்து பொன்னிதானே ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க சின்னையா. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? உன்னை ஒரு ஆள் வேற வந்து கூட்டிக்கிட்டு போணுமா? சீவா, பரதேசிக்கு வந்த வாழ்க்கைய பாரு. வாங்க மகாராணி. சீக்கிரமா எடுத்துட்டு வா. இந்தாங்க அத்தை, நீங்க கேட்ட ஆரத்தி. இந்த ஆரத்தி கர்மத்தை நீயே எடுத்து தொலை.
இவ கெட்ட கெடுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் குறைச்சலா? உன்னை வரவேற்கிறதுக்கெல்லாம் ஆர்த்தி எடுக்கல. சம்பிரதாயம் எடுத்து தொலைக்கணும். அதுக்காக தான் நாங்க எடுக்கிறோம். எடுமா. கற்பூர ஆரத்தி வச்சிருக்கேன். ஆரத்தியில காலை வச்சு அந்த தடத்தோட வாசல்ல இருக்கிற நெல்லை தள்ளி விட்டு வீட்டுக்குள்ள போகணும். அதுதான் இங்க உள்ள வழக்கம். வை, காலை வை. உன் காலை வச்சு தொலை. ஏண்டி, எதுக்குடி இப்படி பேய் மாதிரி கத்துற? அம்மா, அது வந்து வாய மூடு. உன் விளக்கம்லாம் எனக்கு தேவையில்லை. ஒழுங்கா சொன்னதை செஞ்சுட்டு சட்டு புட்டுன்னு வீட்டுக்குள்ள போ. உனக்காக எவ்வளவு நேரம் தான் வெளியில நிக்கிறது? என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? கால் எடுத்து வையேன். எப்படி டான்ஸ் ஆடுறா பாருங்க. வச்சு தொலையேன். இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்க போறியா? அதை தட்டி விட்டுட்டு உள்ள போ. இவளுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். உனக்கு நான் ஆரத்தி எடுக்கணுமா? அதுக்கு தான் வச்ச ஆப்பு. அது சாதாரண ஆரத்தி இல்லடி. மிளகாயும் சுண்ணாம்பும் சேர்த்து அதுல ஒரு கண்ணாடி பீச போட்ட ஆரத்தி. நல்லா குத்துச்சா, நல்ல கால் எரிஞ்சுச்சா, இன்னும் 2 நாளைக்காவது நீ காலை ஊனவே கூடாது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நிறைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருட்கள் பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருட்கள் பட வேண்டும், மன்னும் பயனுட கண்ணு திறந்திட வானம் இங்கு தென்பட வேண்டும், தனமும் இன்பமும் பெண்ணின் விடுதலை உண்மை நின்றிட நீ வேண்டும். ஆத்தா அங்காள பரமேஸ்வரி, பாத்து தரைக்கு வலிக்க போகுது. ஆளை பாரு, சீக்கிரம் வாடி. ஆடி அசைஞ்சு வரத்துக்கு இது ஒண்ணும் உங்க பட்டிக்காடு கிடையாது. வந்து நில்லு. புலி அடிக்க வேட்டைக்கு போய் எலி அடிச்சு கொண்டு வந்த மாதிரி எதுக்கோ போய் என்னமோ பண்ணிட்டு இந்த ஒண்ணும் இல்லாத சிறுக்கிய இங்க இழுத்துட்டு வந்தாச்சு.
என்னடி பண்ணிட்டு இருக்க? போதும், விளக்க ரெடி பண்ணது. ஆ, 5 முகத்துல விளக்கேத்துற அளவுக்கு இவ ஒன்னும் வருத்த இல்ல. தீப்பெட்டி எடுத்து அவ கையில கொடு. இந்தா ஏத்து. விளக்கு என்ன என் மூஞ்சிலியா வச்சிருக்கேன்? அங்க பார்த்து ஏத்து. இன்னைக்கு விளக்க கொளுத்த போறவ என்னைக்கு குடும்பத்தை கொளுத்த போறாளோ தெரியலையே. ஷோ கடவுளே, என்ன பண்றது? நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. வாழையடி வாழையாக வாழ்ந்து சிறக்க வரும் அருள்முகமே. பதனி சரிகமா என்னக்கா பதனி சரி இன்னும் என்ன பண்றா? பதனி சரிகமா பதனி சரி கரி. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஊருக்குதான் நீ இந்த வீட்டு மருமக, ஆனா எங்களுக்கு நீ அதே வேலைக்காரி தான். ஆமாமா, வேலைக்காரி தான். பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கோம், பகுமானமா வாழலான்னு நினைச்சிருந்தா அந்த நினைப்ப பெட்ரோல் ஊத்தி கொளுத்திரு. இங்க நாங்க என்ன சொல்றோமோ அத மட்டும் தான் நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது செஞ்ச அப்ப தெரியும் இந்த ஆவுடையப்பன் பொண்டாட்டி அகிலா யாருன்னு. சரிம்மா. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இங்க நடக்கிற எல்லா விஷயமும் காதும் காதும் வச்ச மாதிரி உனக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வேற யார்கிட்டயாவது மூச்சு விட்ட அப்புறம் மூச்சு விட நீயே இருக்க மாட்ட. என்ன சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா, இல்ல இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டியா? என்னக்கா இது? என்னக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கா? மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம விளக்குல பட்டுருச்சு. ஏய், என்னடி தெரியாம பட்டுருச்சு தெரிஞ்சு பட்டுருச்சுன்னு? உன் கண்ணை என்ன பொடனிலையா வச்சிருக்க? பொடனில வச்சிருந்தா கூட கவனிச்சு பாத்துக்கணும்ல. அவ்வளவு அஜாக்கிரதை. ஏதோ ஒண்ணு கூட பொதி சமக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஆனா நீ ஒண்ணுத்துக்குமே லாய்க்கப்பட மாட்ட. எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி கந்தல கட்டிக்கிட்டு திரிஞ்ச உனக்கெல்லாம் இந்த மாதிரி புடவைய கொடுத்தா இப்படிதான் பண்ணுவ. போ, போய் உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கறி துணி இருக்கும், அதை கட்டிக்கோ. போடி. நீ என்ன பாத்துட்டு இருக்க? நீ போ.
அப்பா எப்படி டான்ஸ் ஆறா பாத்தீங்களாக்கா? ஓ அக்கா வந்த அன்னைக்கு கல்யாண புடவைய எரிய வச்சுட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத. நாம பண்ற விஷயத்த தாங்க முடியாம அவளே துண்ட காணோம் துணிய காணோன்னு ஓடுறாளா இல்லையான்னு பாரு. அம்மா, உண்மையை சொல்லு. நீ விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சியா? ஆமாண்ணா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இல்ல நான் என்ன பாவம் பண்ண இப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க? கழுத்துல தாலி ஏறி இன்னும் வாழ்க்கையவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு எதுக்கு? எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. சந்தோஷமா என் கழுத்துல தாலி கட்டின சின்னையா என்ன தனியா விட்டுட்டு எங்க போனாருன்னு தெரியல. அங்க இருந்த வரைக்கும் சிரிச்சு பேசினவங்க இங்க வந்த நிமிஷத்துல இருந்து என்ன ஒரு புழுவை விட கேவலமா பாக்குறாங்க. எதுக்குமா?